ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நம்ம சேனலில் அழகான ப்ளாக் ஒன்று தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளாக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணையும் மறந்துடாங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னால் பணங்க. பணம் இருந்தாலும் பிரச்சனைங்க, இல்லைனாலும் பிரச்சனைங்க. பணம் அதிகமாக இருக்கோ குறைவாக இருக்கோ அதை எப்படி நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு கரெக்டாக பட்ட சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயமா நான் சொல்ல போகிறதே சேமிப்புங்க. செலவுகளுக்கு முன்னாடியே நம்ம சேமிக்கணும். அதையும் ஒரு செலவு மாதிரியே ஒதுக்கிடணும். நம்ம வாங்குகிற சம்பளத்தில் 100க்கு 10 ரூபா இல்லதுன்னா 20 ரூபா சேவிங் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு ஏற்ற செலவு பண்ணிக்கணும். அடுத்த முக்கியமான விஷயந்தாங்க, ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது. வேலைக்கு போனதுமே வீடு வாங்கணும், கார் வாங்கணும், லோன் போடணும்னு ஆடம்பரமாக செலவு பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுங்க. வார வருமானத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த பண்ணுங்க. எதுக்குமே அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். உங்களுக்கு எது கிடைச்சாலும் பெஸ்ட்டாக கிடைக்கும். அடுத்த விஷயம் ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். எனக்கு பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட தேவைகளை நீங்களே பண்ணுங்கள். எக்ஸாம்பிளாக எடுத்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டிலே செஞ்சுக்கலாம். செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அதையுமே கடையில் வாங்கிடுவீங்க. அதே மாதிரி கிழிஞ்சிருக்க ட்ரெஸ்ஸை கூட நீங்கள் டெய்லர் ஷாப்பில் தான் கொடுத்து தைப்பீங்க. அதுக்கும் பணம் செலவாகும். நீங்களே பண்ணிவிட்டு அந்த பணத்தையும் நீங்கள் சேமிக்கலாம். அடுத்த விஷயம் நம்ம பண்ணுற சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். அதையும் நீங்கள் அதை எப்படி பண்ணலாம், அது இப்படி பண்ணால் ஓகேவா அப்படின்னு ஆராய்ந்து முடிவெடுக்கணும். சிக்கனமாக பணத்தை செலவு பண்ணுங்கள். தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிழமையில 2-3 நாள் வெளியில் சாப்பிட்றோன்னு வச்சுக்குவோம். அதனால் நம்மளோட பணமும் காலி, நம்மளோட ஹெல்த்தும் காலி. அதனால் பார்த்து செலவு பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் உழைக்கிறத சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நேர்மையாக உழைங்க. நேர்மையாக உழைச்சா தாங்க உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். நேர்மையாக உழைக்கிறது தாங்க கையில் தங்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏழுங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.